தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். விளக்கம். இயேசுவின் மரணத்தின் மூலம் சிலுவை புனிதமாக்கப்படவில்லை. அது விசேஷ ஆசீர்வாதங்களை தரும் மந்திர பொருளாக மாற்றப்படவும் இல்லை. சிலுவை உபதேசம் என்பது சிலுவை புனிதமாக்கப்பட்டது என்ற செய்தியை தருவது அல்ல. பாவ மனிதர்களை தேவனுக்கு ஏற்றபடி புனிதமாக்க ஆண்டவர் மிக மிக கேவலமான ஒரு சிலுவையில் மரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை விளக்குவதே சிலுவை உபதேசம். பாவத்தால் பழுதுபட்டு போன மனுகுலத்தை பரிசுத்தமாக்கிட ஆண்டவராகிய இயேசு அத்தகைய ஒரு கேவலமானதும் கொடூரமானதுமாகிய தண்டனையை ஏற்க வேண்டி இருந்தால் பாவம் எந்த அளவிற்கு கொடிய தண்டனைக்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிலுவை மனுக்குலத்தை ரட்சிக்க எவ்வளவு பெரிய அவமானகரமான தண்டனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. சாபமான, கொடூரமான, கேவலமான ஒரு இழிவான சிலுவை மரணத்தின் வழியாக கடந்து சென்றுதான் பாவ விடுதலையை மனிதனுக்கு கர்த்தர் உருவாக்க முடிந்தது. அப்படியானால் கர்த்தர் உருவாக்கிய பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பாவ விடுதலை ஆகியவற்றை நாம் எந்த அளவிற்கு கரிசனையோடு நாடி பெற வேண்டும் என்பதை சிலுவை நினைவூட்டுகிறது. சிலுவையின் மூலமாக கர்த்தர் மனுக்குலத்திற்கு ஆயத்தமாக்கிய பாவ மன்னிப்பையும் பாவ விடுதலையையும் பரிசுத்த வாழ்க்கையையும் நாம் முக்கியப்படுத்தாமல் சிலுவையை மேன்மையாக கருதுவதாலோ சிலுவை அடையாளத்தால் ஆசீர்வாதம் வரும் என நம்புவதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் சிலுவையை அல்ல, சிலுவையின் மூலமாக கர்த்தர் உருவாக்கிய ரட்சிப்பையே கனப்படுத்த வேண்டும். நாம் சிலுவையை ஆசீர்வாத பொருளாக எண்ணாமல் கொடிய சிலுவையை ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர முடிந்தது என்பதை உணர்ந்து அவரையே பற்றி கொள்ள வேண்டும். ஆம், சிலுவை பாவமான வாழ்க்கைக்கு கிடைக்கும் முடிவு என்ன என்பதை குறித்து நம்மை எச்சரிக்கின்றது. ரட்சிப்பிற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய விலை கிரயத்தை கொடுத்தார் என்பதை சிலுவை நமக்கு விளக்குகிறது. இத்தனை பெரிய விலை கிரயம் கொடுத்து உருவாக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் எந்த அளவிற்கு கரிசனையாய் இருக்கிறோம் என்று சிந்திக்கும்படி சிலுவை நம்மை தூண்டுகிறது. ஆம், நாம் சிலுவையை அல்ல, சிலுவையில் நமக்காக அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டு விலகி உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.